ஹலோ கைஸ், எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். 2 நாள் ஏன் வீடியோ இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கெல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெடண்டர் டு அனதர் வேர்ல்டர் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நல்லாவே தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டோரி லைனும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். ஹீரோவை டீமன் இடத்துல சமன் பண்ணியிருக்காரு. ஹீரோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிட்டு இருங்க, நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை அதுக்காக நான் உனக்கு கூப்பிடல, நான் உனக்கு ஒரு வேலை தரப்போகிறேன். வேலையா? என்ன வேலைன்னா, டெமி ஹியூமன்ஸால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது தெரியல. ஆமாம், அதனால தான் டீமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதை நம்ம மாற்றணும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி நீ மேஜிக் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணவே, அதான் உனக்கு கொடுக்குற இன்னைக்கான ஜாப். ஓகே மயிலாட், நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஹெல்ப்புக்கு உனக்கு ஒரு ஜென்ரலி கொடுத்துருக்கேன், அவகிட்ட ஹெல்ப் கேரு, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப, இவன் டிமன்லாட்டுருந்து வேலை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு ஹீரோ நேற்று கொடுத்த ஜுவல்லை பார்த்தா அவள் சந்தோஷப்பட்டுருக்கா. ஹீரோ அவன் ஆஃபீஸில் போய் அவகிட்ட, உனக்கு எதாவது ஐடியா இருக்கா, இந்த ஸ்டோனை எப்படி யூஸ் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஓகே, வேறு வழியே இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டு அவங்ககிட்ட போய், ஹலோ மிஸ்டர் ஜென்ரல் அவங்க இருக்காங்களா லேடின்னு கேட்க, இல்லை அவங்க இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல, ஓ இல்லையா, ஆனால் டீமன்லாட் அவங்க இருக்கான்னு சொன்னாங்களே, நான் அவங்ககிட்ட பேசணும். இல்லை அவங்க இன்றைக்கி இல்லை. சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இவன் கூட அந்த ரூம்குள்ளே போகிறான் அப்படின்னு இவன் பார்க்க, ஹீரோ சொல்கிறான், இல்லை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். நீ தான் நான் ஜென்ரல் கேட்க, ஃபஸ்ட்டு விஷயம் அது ஃபேக்கான கிளாஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செகண்டு, உன் பேரில் இருக்க எந்த டீமன்னையும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதுவும் இல்லாமல் டீமன்லாட் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாம், நான் தான். எதுக்கும் ஐடென்டிட்டி மறைக்கிறேன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை மறந்துடு. நீ எதுக்கு இங்கே வந்த? சிம்பிளாக சொல்லப்போனால், டீமன்லாட் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும். ஓ, இது மாதிரி ஸ்டோனா? இது மாதிரி பண்ணலாம், ஆனால் இதுக்கு செலவு ஜாஸ்தியாகும்னு சொல்ல, எவ்வளோ செலவாகும்னு கேட்டால் 10 மில்லியன். ஐயோ, அவ்வளோக்கு நான் எங்கே போவேன்? அதுவும் இல்லாமல் நீ லோன் வாங்கினா கூட அதை கட்ட முடியாது. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ இதை அப்படியே விட்டுட்டு போயிரு. இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னது? நம்ம ஒரே ஸ்மெல் அதை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சா ஈஸியாக அது இதாயிரும்ல. ஆமாம், நீ சொல்கிற கரெக்டாக, ஒரே ஸ்மெல் இது பண்ணால் காசு கம்மியாகும். இதோ இந்த ப்ரோட்டோடைப் இதை வச்சு செய் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனால் எனக்கு ஒரு உதவி வேணும், நீ என் கூடவா அப்படின்னு ஹீரோவை சேர்த்து இழுத்துட்டு போகிறான். இவங்க 2 பேர் உள்ளே என்ன பண்ணுறாங்க, அதுவும் நடுராத்திரி, கதவை திறங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கா. ஹீரோ ராத்திரி ஃபுல்லாக சேர்ந்து இவங்க 2 பேரும் அதை கை நடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோ, இதை டெஸ்ட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாது, எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓகே 1 hour பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்ல, ஹீரோ வெளியே போய் பார்க்குறா. ஹீரோவை பார்த்தவொடனே, உச்சிரோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் ஹீரோ காலரை பிடிச்சி கேட்க, இல்லை அவனும் நானும் தான் இருந்தோம், 2 பேரும் நைட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவன் சொல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர்த் வந்து இவங்க இடத்த அழிச்சிட்ருக்கு. ஹீரோவும் எப்படியாவது விட்டுன்னு தப்பிக்கலாம்னா முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணி நாசம் பண்ணிட்டுருக்கு. நீ தான் அதை இப்போ தடுக்கணும்னு சொல்ல, என்னது சேஃபாக யூஸ் பண்ணால் கை போயிடுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணி அவன் கையில் மேஜிக்கை வர ட்ரை பண்ணுறான். ஹீரோ அந்த மேஜிக் ஃப்ளோவை உணரவும் ட்ரை பண்ணுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக்கை கையில் வர வச்சோடனே இப்போ அதை த்ரோ பண்ண சொல்கிறா அவள். ஹீரோவும் அதை முடிஞ்ச அளவுக்கு த்ரோ பண்ண ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோ ஓரளவுக்கு கரெக்டாக தான் அடிக்கிறான். ஹீரோ அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரே அடி உடஞ்சிடுது. என்னென்னு பார்த்தா தான் மேஜிக் ஸ்டோன் பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா அதோட யூசேஜ் லிமிட் முடிஞ்சிச்சு. ஹீரோ சொல்கிறான், இதோட யூசேஜ் லிமிட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, நம்ம இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வில்லேஜில் போய் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்டுருக்கான். ஹீரோவும் யோசிக்கிறான், இவங்களை எப்படியா நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு. ஹீரோ இருக்கா, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப வீக்கானவங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன். நான் ஒரு மெர்ஜென்ட் ஃபேமிலி தான் பிறந்தேன், ஆனால் டெமி ஹியூமன்ஸ் தான் என்னை ஹெல்ப் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் நான் அவங்களுக்காக எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். உன்னால் எதாவது முடிஞ்சுக்குதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓகே அதை நம்ம எப்படியா செஞ்சு முடிப்போம்னு பார்த்தா திரும்பவும் ஹீரோ அந்த பால் சீனுக்கு வருது. ஹீரோ அந்த பாலில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம இதில் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு. பார்த்தா ஹீரோ, சரி இப்பொழுதுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு திரும்பவும் ஹீரோ மைண்டை மாற்றிடுறான். மாட்டினதும் இல்லாமல் அடுத்தது பார்த்தா ஹீரோ, ஓகே நம்ம வேணால் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை எதாவது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம், நம்ம எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணுவோம், நம்ம எப்படி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஹீரோ போகிறான். இது இன்றைக்கி எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வேறு மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறான். ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி அதுலேருந்து ஆக்டிவேட் ஆனோடனே ஒரு சவுண்ட் விடுது. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க பீஸ்டர்ஸ்லாம் பயந்து ஓடுது. இப்போ ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வேறு வழியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஸ்மெல்லாக யூஸ் பண்ணால் தான் காஸ்ட் அதிகமாகும், பட் அதை டிஃபென்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் மற்ற அனிமல்ஸும் அந்த இடத்துலேருந்து ஓடுது அப்படின்னு டீமன்லாட் கிட்ட சொல்ல, டீமன்லாட் அப்படியா,
ரொம்ப சந்தோஷம். உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா முடிச்சுட்டீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கண்டிப்பா ரிவார்ட் வச்சிருக்கேன். இது மாஸ் புரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோவும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம எதுவும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல, அப்படியா நீ தான் எனக்கு உதவி பண்ண. உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே தேங்க் யூ அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு, ஏதாவது உதவி வேணுனா கேளு. எனக்கு டைம் இருந்தா மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு ஹீரோகிட்டயே அவ ஒரு மேஜிக் காம்பேக்ட் டிவைஸ குடுத்துட்டு போறா. இது நீ உதவி செஞ்சதுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். திரும்பவும் ஹீரோ அவன் வேலைக்கு டைம் போனா, திரும்ப அவன கூட்டிட்டு போயிட்டு, அந்த முட்டாள சும்மா விடமாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஃபைட் போயிட்டு இருக்க. ஹீரோவ பார்த்தா திரும்ப மயங்குறா. திரும்ப உனக்கு என்னாச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது. ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்.